வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி அறிய நீங்கள் பேச போகிறத கேட்க எங்கள் தூத்துக்குடி நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என் பேர் திபூர்ஸு, அப்பா பேர் சிலுவப்பிச்சை, அம்மா அனந்தாசி, அண்ணா சில்வஸ்டர், அல்வேரம்மா ரிவராத்தூஸு. நாங்கள் இப்போ 3 பேர் தான் இருக்கோம் ஜீவனோட. அண்ணனும் அக்காலெல்லாம் இறந்து போனேன். குடும்பத்தை நல்ல முறையில் வழி நடத்தணும்னு அம்மா பேசிச்சு உங்கள்கிட்ட என்னோட. அது மாதிரி நான் வந்து சிக்கனமாக செலவு பண்ணி வந்து 6 வயசில் கடலுக்கு போனேன். ஆனால் 27 வயசு வரையிலும் ஒரு சீலையும் சட்டையோடு தான் நான் ஜீவிச்சிருக்கேன். அவ்வளவு நெருக்கடியான குடும்பம். அதுக்கப்புறம் எனக்கு 20 வயசுலேயே வின்சென்ட் பாலில் சேர்ந்தேன். கடவுளுக்கு ஒரு இதில் தான் என்னை ஜீவிதத்தை ஓட்டுது. நீங்கள் 6 வயசுலேயே மீன்பிடி தொழிலுக்கு போச்சுருந்தீங்க. எந்த தொழிலை முதல்ல? மரத்தில் ஒடிஞ்ச மரங்களை ஒன்றா கட்டி சூண்டைக்கு போய் தனியாக தான் போயிருக்கா? தனிமை பக்கத்தில் 10 மாறு 12 மாறு தூரம் குழந்தை. அப்போ உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஆமாம். எந்த மீனை தொடக்கமாக பிடிச்சிங்க? அந்த பாறை மீன், காரை, கொளியால, அயில, பின்ன சூர மீன் அப்படியெல்லாம் பிடிச்சு அதுக்கு எந்த மாதிரியான உபகரணங்கள் ஏற்றனங்கள் நீங்கள் பயன்படுத்துங்க? சின்ன சூண்டைகளை கொண்டு போகிறது ஃபர்ஸ்ட்ல. அந்த சூண்டைகள் எல்லாம் எங்கேருந்து கிடச்சிது? அன்னைக்கெல்லாம் நம்ம கடையில் இருந்து ஒரு கொலுதுவிக்கமான கடையணையிலிருந்து ஒரு கடை உண்டு. அவங்க ஒரு கடை தான் உண்டு நம்ம இந்த ஏரியா மொத்தமாக. அது எந்த பக்கம் இருந்து அந்த கடை? அந்த சின்னத்துறைக்கு தூத்தூருக்கு இடைக்கு கடை. அந்த இப்போ ஆகத்தம்மா குருஷடி அந்த பக்கம் அவங்க ஈழவ ஆளுகளா? நம்ம மீனவர்கள் போட்ட கடை இல்லை, அவங்க ஈழவ ஆளு. அந்த கடையில் போய் தூண்டலும் கங்கூசெல்லாம் வாங்கி நம்ம அதில் கட்டி அது அந்த அந்த கங்கூசையும் அந்த அந்த லைனையும் அந்த தூண்டுலையும் எப்படி நீங்கள் இணைச்சி கட்டுவீங்க? அது எப்படி நீங்கள் படிச்சீங்க? அது வந்து பண்டுக்கு உள்ள ஆளுகள் நம்ம சொல்லி தெரியும், இப்படி சூண்டை கட்டலாமணும். அப்படி வந்து இலையெல்லாம் பக்கத்து அடியில் அதில் வச்சு கட்டி இதாக்கி பல்லு ஒன்று இறக்கி அப்படி பண்ணோம். வெறும் தூண்டல் மட்டும்தான் போடுவோம்? தூண்டல் இல்லை, அதில் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு மீன்ச துணியெல்லாம் கட்டி அப்படி இறை போட்டும் பிடிப்போம். எந்த மாதிரியான இறை நீங்கள் பயன்படுத்தும்? இறையெல்லாம் நம்ம கரைமடியில் இருந்த கனவா மீன், நொத்தோலி மீன் எல்லாம் சூண்டை வரும். அப்போ அந்த இலை போட மாட்டோம், காலி சூண்டை. முதலாக நீங்கள் மீன் பிடிச்ச அந்த ஞாபகம் இருக்கா? நீங்கள் இந்த ஞாபகம் இருக்கு. அது அந்த உணர்வுகள் எப்படி இருந்தது? வறுமை ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், எப்படியாவது அது இன்னும் நம்ம புதுசாக ஒரு தொழிலை செய்யணும். ஆமாம். அதில் பல மீன்கள் வரும். இந்த மீன்களை எப்படி பிடிக்கணும், இப்படி உள்ள அனுபவங்களை மீன் பிடிச்சி அதிகமாக கச்சவடம் கடப்புறத்தில் செய்ததில்லை. அம்மா கடைக்கு கொண்டு போவோம். இல்லை, முதல்ல நீங்கள் பிடிச்ச மீன் அது எப்படி பிடிச்சிங்க? அப்போ உங்களுக்கு இருந்த சந்தோஷம் அது? ஆமாம், அது சின்ன வயசுலேயே, அது ஒரு 6 வயசுலேயே கடலுக்கு போகும்போது இந்த கடல் அடித்து ஒடியக்கூடிய மரக்கண்டத்தை எல்லாம் ஒன்றா கட்டி அப்படி கடலுக்கு போகிறது. பக்கத்தில் நம்ம 10 மாறு வெள்ளம் நம்ம ஊருக்கு கொஞ்சம் கிழக்கு பக்கம் தான் இருக்கும். அதில் நல்ல மீன் கிடைக்கும். பக்கத்து ஊரில் உள்ளவங்களுக்கு வருவாங்க. அந்த புழுவாலை. எத்தனை மீன் கிடைச்சது உங்களுக்கு? மீன் அன்னைக்கு குறைச்சி கிடைச்சாலும் நமக்கு பெருசு தானே, சின்ன பிராயம் இல்லை. எந்த மாதிரியான மீன் எல்லாம் கிடைச்சது? பெரிய பாறை, கொழுகை, பின்ன கொளியாலை, அயில, ஊளா மீன் இப்படியெல்லாம் கிட்டும். அப்போ நீங்கள் கட்டுமரத்தில் இருந்து கொண்டு வரும்போது இங்கே ஏலமெல்லாம் போட்டு எடுக்க மாட்டாங்களா? ஏலம் போட்டு கொடுக்கறதில்லை, அம்மா கடைக்கு கொண்டு. கொஞ்சம் மீன் தானே உள்ளதை கடைக்கு கொண்டு. உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நீங்கள் வீட்டு பாரத்தை எடுத்தாச்சு. ஆமாம். அந்த மீனை கொண்டு கொடுக்குங்க. அம்மா வந்து மீனை விற்று அதை காசாக்குறாங்க. ஆமாம். அம்மாவினுடைய அந்த நிறைவு எப்படி இருந்தது? நம்ம பிராயான பிறகு குடும்பத்தில் உள்ள நிலவரம் மொத்தமாக மாறிச்சு. அம்மையம் மைண்டியது ஆளுகளெல்லாம் நம்ம கொண்டு போக வேண்டியது வந்தது. அதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்களெல்லாம் நல்ல முறையில் வழி நடத்தினோம். பின்ன எனக்கு கூட வரக்கூடியவங்க வீட்டுக்கு அந்த பைசா சேர்க்கலைன்னா கொண்டு போக மாட்டேன். கிடைக்கக்கூடிய பைசா வீட்டில் சேரும். அப்படி கொண்டு போக மாட்டேன். அப்படி ஒரு கொள்கை நீங்கள் வச்சுருவாங்க? ஆமாம். அவங்க வீட்டிலே போய் கேட்பேன், பைசா கிடைச்சி தந்தாங்களா, இல்லைன்னா அவங்கள கொண்டு போக மாட்டேன். அதாவது உங்கள் அந்த சிறு வயதுலேருந்து அந்த பொறுப்பு வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த தொழிலுக்கு போனீங்க? இந்த
அதுக்கப்புறமா நம்ம ஒத்தைக்கு தான் பாகட்டி ஓடி முள்ளுக்கு போய் வங்கட மீன் அதிகமாக கிடைக்கும். வங்கட மீன் அதுக்கு எந்த மாதிரியான ஏற்றனங்கள் பயன்படுத்தும்? அதுதான் அந்த நூல் கட்டி ஒரு 50-100 சூண்டையெல்லாம் 50-75-100 சூண்டையெல்லாம் போட்டு அப்படியே பாகட்டி ஓடி போகும்போது மீன் தெரிஞ்ச உடனே வலிச்செடுத்து அப்படி உள்ளதல்ல. உள்கடல்ல எல்லாம் நல்லா உள்ள இல்லை. அது 30-25 மாறு. இப்போ 50-100 தூண்டல்கள் போட்டுட்டு தான் ஓடுவீங்க. ஆமாம் ஆமாம். அதில் எத்தனை மீன்கள் கிடைக்கும்? மீன் சிலப்போ 50-75 அப்படியெல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கும். ஒரே நேரத்தில் கிடைக்கும். வங்கட மீன் தான் அதிகமாக கிடைக்கும். சூரையும். சரி, அடுத்த கட்டமாக என்ன தொழில் பண்ணீங்க? அடுத்த கட்டமாக நம்ம கொஞ்சம் பிராயானப்போ போட் எடுத்தோம். போட் எடுத்து அந்த போட் வந்து எவ்வளோ நீளத்தில்? 23 அடி போட்டு. அவ்வளோ சின்ன போட்டு? சின்ன போட்டு. அது மரத்தில் இல்லை, அது சிறிய இதாட்டு மர போட்டு. ஆனால் போட்டில் போன பின்னாடி கஷ்டத்தை கண்டு போட்டு தாழ்ந்து போவதுக்கே கோயிலுக்கு போய் பிரார்த்திச்சது. அவ்வளவு கஷ்டப்பட்டது. அந்த போட்டு அமைப்பை சொல்லுங்க, அது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்ல? நம்ம அமைப்புன்னா இப்போ இருக்கக்கூடிய போட்டு மாடல் தான், ஆனால் சிறுது. உயரம் எப்படி இருக்கும்? உயரம் எல்லாம் நல்ல நம்ம இப்போ பிளைவுட் இருக்குல்ல, அதை விட தண்ணீர் அப்படியே பக்கத்தில் நல்ல தாளை இருக்கும். அப்போ வந்து பயம் இருக்கும் அப்படிதானே? பயம். காற்று இதெல்லாம். ஒரு தடவை பெரிய மீன் போட்டு மீத விழுந்தது. 3 பலவையும் பொழிஞ்சு போச்சு. திமிங்கல் 8 மாறு வெள்ளத்துல வலை நீட்டி கிடக்கும். இப்போ பெட்டோன்னா நாங்கள் இன்சிடென்ட் நடத்தினோம். வெள்ளம் கயறதுன்னு பார்த்துட்டு கட்டியதுண்டு கரைக்கு ஓடி போய் ஆள் காப்பாற்றினேன். நேரே கரைக்கு ஓடப்போ ஆள் ரிச்சப்படலாமே பார்த்தப்போ வெள்ளம் ஏறல, கடல்ல சாந்தமாக கிடக்கும். நீங்கள் அப்போ எத்தனை பேர் இருந்தீங்க படகு? ஒரு 6 பேர் இருந்தோம். அப்போ அது மேலே விழுந்துட்டு நான் பக்கத்துல இருந்து சைலன்சர்லாம் ஒடிஞ்சு போச்சு. அப்படி. அப்போ தட்டியெல்லாம் இருக்காங்க? தட்டி இல்லை. இப்போதானே தட்டி வீலஸ் எல்லாம், அன்னைக்கெல்லாம் சின்ன போட்டு. அப்போ இந்த போட்டு மூழ்கி அபகடம் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நீ கரைக்கு ஓடணும்னு உள்ளதுல உடனே இன்ஜினை நடத்தி ரோப்பை கட்டி இது விட்டுட்டு போகலாம், வலை நீட்டிது. இப்போ வெள்ளம் ஏறலை. டோர்ச் அடிச்சு பார்த்தப்போ வெள்ளம் ஏறலை. அப்போ ஒரு சைடா வலையை வலிச்சு வச்சுட்டு கரைக்கு ஓடணும். பலகை உடஞ்சுதானே? பல 3 பலா பொழிஞ்சது. அந்த காலத்தில் இந்த நீங்கள் இப்போ சொன்ன அந்த படகு, அந்த காலத்தில் எவ்வளவு நாள் நீங்கள் வந்து தங்கல் போகும்? அன்னைக்கு போய் அன்னைக்கு வருவோம். தங்கி எல்லாம் முடியாது. அதுக்குள்ள அப்போ உப்பெல்லாம் கொண்டு போகிறதா சொன்னாங்களே, உப்பு பயன்படுத்தப்பட்ட வந்து அண்ணன் மண்ணு நஷ்டாப்பு சமையல். ஆமாம், மண்ணு நஷ்டாப்பு. ஒரு நாள் நான் வந்து நல்ல ஸ்பீடு வச்சு போண்டே இருப்பேன். அப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துல மற்ற சாப்பாடு வைக்கிறதுக்கு வேண்டி இருக்க இடத்த எழுப்பி கொடுத்தேன். அதில் பாட்டையை வச்சுட்டு ஓஸ் வச்சு சாப்பாடு வைக்கிறதுக்கு வேண்டி தண்ணி விட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒரு உணர்ச்சை காட்டுது, நீ இன்ஜின் ரூமை திறந்து பாரு, நீ எனக்கு ஒரு உணர்ச்சை காட்டுது. அப்போது நான் இதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு இன்ஜின் ரூமை திறந்து பார்க்கும்போது ஆயில் கை லைன் இருக்கு இல்லையா, அது ஒடிஞ்சு ஆயில் லீக் அவ்வளவு போயிட்டு உடனே இன்ஜின் ஆஃப் ஆகுன்னு பார்க்கும்போது ஆயில் இல்லை. எங்கள்கிட்ட இருந்த ஆயில் எல்லாம் ஊற்றி கொடுத்தோம். ஊற்றி கொடுத்து பார்த்த போலும் ஸ்கெயில் தொடலை. ஒரு அளவு உண்டு, ஸ்கெயில் தொடணும். தொட்டால் நமக்கு ஒரு விதம் நடத்தலை, தொடலை. பிறகு நாங்கள் எல்லாம் ஒரு துணி போட்டு காட்டினோம். தூரமாக ஒரு போட்டு கிடப்பது. அப்போ வயர்லெஸ்ஸாக ஒன்றும் இல்லையே. துணி போட்டு எல்லாருமே அங்கங்கே நின்று காட்டினப்போ அவங்க ஓடி வந்தாங்க. வந்து கொஞ்சம் கறிகோயில் தந்தப்போ வீத்தினப்போ ஸ்கெயில் தொட்டது. அப்புறம் நாங்கள் இன்ஜின் நடத்தி தொல்லை பார்த்தோம். அந்த பைப்பெல்லாம் அடித்து சாப்பு வச்சுட்டு வேற கொஞ்சம் முன்னால் வந்து திமிங்கலம் அடித்து அப்படி ஒரு ஆபத்து. ஒரு தடவை கப்பல் நாங்கள் வலை விட்டு கிடக்குதோம். கப்பல் எங்கள் பக்கத்தில் நாங்கள் போட்டிருந்த விளக்கு அரைக்கலாம்பு, அது புகை பிடிச்சிச்சு. அப்போ இந்த லைட்டெல்லாம் கிடையாது, அந்த லைட்டு கிடையாது, அரைக்கலாம்பு. அது புகை பிடிச்சி எல்லாம் மூடி போச்சு புகைய. அப்போது ஒரு பையனை எழுப்பி இருக்க சொன்னோம். அவன் உறங்கிட்டான். நம்ம எங்கள் சித்திகம்மா எஸ்எக்யாஸ், அவன் பையன் பக்கத்தில் இருந்த பையன் எஸ்வின்னு விழிக்கிறான். பார்க்கும்போது கப்பல் மீத குடிக்க தெரியுது. எங்கள் சின்ன போட்டில் அந்த கப்பலுக்கு இது உயவு வந்து தூக்கி போட்டால் நீக்கிட்டது. அன்னைக்கும் அப்படி தப்புன்னு இப்படி வேற இதெல்லாம் வரும். அதெல்லாம் எல்லாம் தப்புன்னு ஒரு நாள் கரையில் ஏறப்போச்சு போட்டு. இந்த இது கரை தெரியாத மேகம் இல்லை, அந்த இது பொத்தல் போட்டு மூடி கிடக்கலையா அந்த நேரம். ஆமாம், அப்படி அதுலேயும் கஷ்டப்பட்டான்.
அப்படியே நரம்பு இதெல்லாம் சிக்கன்லாம் வந்து. அந்த முதல் போட்டில் என்னென்ன தொழில்கள் நீங்கள் செஞ்சீங்க? வந்து சூண்ட தொழில் நம்ம மரத்தில் செய்தில்லை, அந்த சூண்ட தொழில். இந்த பட்டு வலை சீசன் வரும்போது பட்டு வலை தொழில். தெளிவுள்ள சமயம் பட்டு வலைக்கு மீன் கிட்டாதில்லை, அப்போ சூண்டைக்கு போகும். மரங்கள் மாதிரி போகிறது மாதிரி சூண்டைக்கு போய் அன்னைக்கு தானே கரைக்கு வரும். அப்போ சுறா எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? சுறா கிட்டும், சுறா அன்னைக்கெல்லாம் கிட்டும், பக்கத்துல எல்லாம் கிடைக்கும். சுறா பிடிச்சப்ப அந்த இப்போ வந்து பாதுகாப்பாக பெரிய போட்டுகள் இருக்குது. அப்போ அன்னைக்கெல்லாம் நான் சூண்டைக்கு பிடிக்கும்போது பெரிய ஒரு 150 கிலோவுக்கு மேலுள்ள ஸ்ராவெல்லாம் 150 ரூபா தான் கிடைக்கும். அதே சமயம் நான் ஒரு பெரிய ஸ்ராவை பிடிச்சேன், ஆனால் 750 ரூபா கிடச்சி. 750 பெரிய ஸ்ராவு. இந்த சின்ன ஸ்ராவெல்லாம் 150 ரூபா வச்சு போகும்போது ஒரு பெரிய பாவ ஸ்ராவு கிடச்சது. நான் சூண்டை அந்த ஸ்ராவுக்குள்ள சூண்டை கொண்டு போனேன். 2ஆமത്തെ நாள் அந்த ஸ்ராவை பிடிச்சது. நல்லா கஷ்டப்படுத்திக்காது. வந்து எல்லா மீன் மாதிரி இல்லை, அது டிக்கன் வந்துடும், பின்ன அங்கோட்டு போடும். அப்படி இப்படி இந்த குறிப்பிட்ட சுறா மட்டும்தானே இப்படி அந்த ஸ்ராவை அப்படி காணிக்குமா? ஒன்றும் இல்லாட்டது மாதிரி வந்துடும். பின்ன நம்ம வலி கரெக்டாக இருக்கணும், நம்மளை தள்ளிட்டுரும். பேலன்ஸ் கரெக்டாக இன்னும் வலிக்கணும். அப்படியெல்லாம் சூண்டை மரத்தில் பெரிய ஸ்ராவை கொண்டு வந்து. அதுக்கப்புறம் அந்த பலகை பயன்படுத்தி தான் அந்த போட்டு முன்னாடி உள்ள படகுகள்லாம் நிர்மிச்சிருந்தாங்க. அது எப்படி பாதுகாப்பாக நீங்கள் உணர்ந்தீங்க? அது பாதுகாப்பானது தானே? அன்னைக்கு சீட்டு தான் அடிச்சிருக்கும், இன்னைக்கு ஃப்ளைவர் அடிக்கும். கீழ்ப்பகுதியில் சீட்டு அடியில் அடிச்சு தண்ணி ஏறாமல் இருக்கு. தண்ணி அதில் முருங்கை எல்லாம் பிடிச்சி மோசம் ஆகாத இருக்குது. சீட் அடித்து தான் அன்னைக்கு எல்லாம் தொழில் பார்க்கணும். அதுக்கப்புறமா எப்போ இந்த அதை நீங்கள் இப்போ வந்து 23 அடி போட்டு தான் சொன்னீங்க? 23. அதுக்கப்புறமா பெரிய போட்டு 25 அதை மாத்திட்டு 25 எடுத்தேன். 23 அடி போட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே, அந்த போட்டில் அந்த என்ஜின் அமைப்பெல்லாம் எப்படி இருந்தது? ரஷ்ய இன்ஜினு அது பரவாயில்லாமல் உள்ள இன்ஜின் தான், நல்ல இன்ஜின் தான். அதனுடைய ஸ்டீரிங் எல்லாம் உண்டா இல்லை? ஸ்டீரிங் சுக்கான் எல்லாம் இருந்தது, அதை மாற்றிட்டு நாங்கள் ஸ்டீரிங் வச்சோம். வேகும் போது சுக்கான் ஏதாவது ஒரு இது போட்டு பிடிச்சிட்டு போடுறோம், வள்ளத்தில் பிடிச்ச மாதிரி அதெல்லாம் மாற்றிட்டு நாங்கள் ஸ்டீரிங் வச்சோம். அதுக்கப்புறமா எப்போ இந்த தட்டியெல்லாம் வச்சு தட்டியெல்லாம் வச்சது நான் வந்து 25 அடி போட்டு வாங்கின பிறகு தட்டி வீலஸ் இல்லை தட்டிடுவோம் எல்லாம். அப்போ எவ்வளோ நாள் நீங்கள் கடலில் தங்கி தொழில் பண்ணி? அப்பவும் வர்றது தான், அப்போ வர்றது இல்லை. ஒரு வேளை 2-3 நாள் கிடையாது. வந்து எல்லாரும் தங்குக்கு முன்னாடி கொஞ்சம் ஐஸ் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சு ஒரு 6 பீஸு 8 பீஸ் ஐஸ் என்ன எடுத்துட்டு ஒரு நாள் வலை விடுவோம். வலை ஐஸ் எங்கே இருந்து வாங்குவீங்க? அங்கே கிடைக்கும். எங்கே? கேரளாவில். கேரளா தானே தொழில் பார்த்தோம். அந்த ஐஸை எப்படி உங்கள் படகுல வந்து பாதுகாப்பீங்க? பிளாஸ்டிக் கொண்டு மூடி சாக்கில் எடுப்போம், எடுத்துட்டு பிளாஸ்டிக் கொண்டு மூடி கெட்டி வைப்போம். கெட்டி வச்சுட்டு மீன் கிடைக்கும் போலும் அப்படிதான் பிளாஸ்டிக் கொண்டு மூடி கெட்டி வைப்போம். ஒரு நாள் தான் தங்குவோம், 2 நாளெல்லாம் தங்கு. அதாவது அந்த பிளாஸ்டிக் உள்ளேயே மீனை வச்சு ஐஸையும் போட்டு அப்படி மூடி வைப்பீங்க. சரி, நல்லா இருக்கு. அப்போ ஒரு நாள் பட்டு வலை விடுவோம், அதுக்கப்புறம் தும்பு போட்டு ஓடி சூரிய பிடிச்சிட்டு பின்னியும் ஒரு பட்டு வலை விட்டுட்டு அப்படி கறிக்கா. அப்படி ஆட்சிக்கு 3 ஓட்டாட்டம் எடுத்தோம். அப்போ நமக்கு இந்த டீசல் லாபம், தொழில் அதிகம் பண்ணுது. அப்போ கொஞ்சம் அதிகமாக. அப்போ டீசல் விலை எவ்வளோ இருந்திருக்கும்? ஒரு நல்ல விலை குறைவாக இருக்கும். அது வந்து நம்ம பைசா அளவா தான். 1 லிட்டருக்கு எத்தனை பைசா? வந்து 60 பைசா 1 லிட்டரு. அந்த அளவுக்கு தான் இருந்தது. அங்கே இப்போ 100 ரூபா பக்கத்தில் வந்தாச்சு. அப்படித்தானே இது? இப்போ எங்கேயோ போயாச்சு. அடுத்த கட்டமாக அந்த போட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் உள்ளாடியே ஐஸ் மீனெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா அது நாட்கள் கூடி இருக்கும், அப்படியா? தங்கக்கூடிய நாட்கள். தங்கக்கூடிய நாளெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் அதிகமாக நாள் தங்கு கிடையாது. ஒரு நாள் போய் ஐஸ் வச்சு அந்த மொத்தமாக மீன் பிடிச்சிட்டு கரையில் வந்து இப்படி விற்போம். இப்போ ஆட்சிக்கு 3 ஓட்டாக எடுத்துகிட்டு இருந்தப்போ அது வந்து ஆட்சிக்கு 2 ஓட்டம் ஆயிடுச்சு. பின்னே ஆட்சிக்கு 1 ஓட்டம். இப்போ வந்து நிரம்ப நாள் போட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி தங்கலும் கூடுதலாச்சு. அப்படியே பண்ணிருக்கோம். அந்த மாற்றங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுச்சதா? இல்லை முன்னேற்றம் தானே, வளர்ச்சியானே. வந்து அந்த போட்டுகளை கொண்டு போனேன்னா சின்ன இது தான், குறைவாட்டு தான் கிடைக்கும். ஒரு நாள் மீன் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது.
அப்போ அதெல்லாம் நம்ம ஓர நாள் வரும்போது நல்ல சிக்கனமான கஷ்டமாயிடும். ஆழ்ச்சைக்கு கிடக்கும்போது நம்ம இன்னும் கிட்ட இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிட்டனா மற்ற நாள் கிடைக்கும், அப்படியெல்லாம் தங்கி. இப்போ 3 விதமான படகுகள் வந்தாச்சு இல்லையா? ஆமாம் ஆமாம். மரப்படகு, இரும்பு, இப்போ ஃபைபர். இந்த 3 படகுகளும் நீங்கள் ஒருவேளை சொந்தமாக வச்சுருந்துருப்பீங்க அப்படிதான்? ஆமாம். எந்த படகு பாதுகாப்பானது? ஃப்ளைவர் படகு தான் பாதுகாப்பு. இரும்பு படகும் நம்ம மரப்போட்டும் அவ்வளவு பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. இரும்பு தான் ஃபைபரில் கூட இப்போ தீப்பிடிச்சா கத்திருமே. தீப்பிடிச்சா ஒன்றும் செல்ல முடியாது, அது போயிடும், கத்தி போகும், பெட்ടെന്ന് கத்து. பாதுகாப்பு குறைபாடு தானே, இரும்பில் அப்படி நடக்காது. அது நம்ம கவனிச்சு இதாகும். போட்டு கட்டிட்டு கிடக்கிற நேரம் பேட்டரி எல்லாம் லைனு டச் ஆனாலும் அப்படி சம்பவிக்கும். பேட்டரி பவரில் இப்படி போயிட்டு போட்டு கத்தி போயிட்டு. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கொள்கையை பற்றி சொன்னீங்க, கண்டிப்பாக வீட்டில் தான் அந்த காசு கொண்டு கொடுக்கணும். இப்போ உங்கள் போட்டில் தொழிலாளர்களாக வந்தவங்க வாழ்க்கையெல்லாம் இப்போ மேம்பட்டுருக்கு? எல்லாரையும் நம்ம ஏன்னா போட்டில் வந்ததில் 10-40 ஆளுகளெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்க. மற்ற போட்டுகள்லாம் அவங்க 2 போட்டு வச்சுருந்தாலும் நம்மளை போட்டுக்காரங்க தான் கூப்பிடுது. அவங்க விசைப்படகுலாம் சொந்தமாக வச்சுருக்காங்க? ஆமாம், எல்லாரும் வச்சுருக்காரு. வீடு 2 நல்ல வீடு, எல்லாம் நல்ல லெவலில். நான் வந்து இன்னும் நல்லா அபிப்பிராயம் அவங்கள்ட்ட சொல்லு, அவங்க நல்லா இருக்கிறது நம்ம காணணும். இதான் இல்லை, நீங்கள் ஒரு போட்டுக்காரன் அப்படி உள்ள முறையில் வந்து தொழில் யுக்திகளெல்லாம் வந்து நீங்கள் அவங்கள படிப்பிச்சு கொடுப்பாங்க உங்கள் தொழிலாளிகள். தொழில் நீங்கள் வந்து இங்கே குடும்பத்துக்கு இடைஞ்சல் இல்லாத ஜீவிக்கணும் உள்ள அபிப்பிராயம் காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கும். சரி, நீங்கள் இப்படி தொழில் பண்ணிட்டே இருக்கீங்க, திடீரெனும் அந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய அந்த வின்சென்ட் டி பால் சொசைட்டியில் சேரணும், செயல்படணும் அப்படி உள்ள ஆர்வம் எப்படி வந்தது? வந்து சின்ன வயசுலே நான் ஒரு 20 வயசுலே வின்சென்ட் டி பாலில் உண்டு. அப்போ போட்டோ ஒன்றும் கிடையாது, மரம். அப்போ நம்ம வந்து கடலில் போகிறவங்க கொஞ்சம் துச்சமான ஆள் தான், சார் மாதிரி தான் கூடுதல். அந்த காலகட்டங்களில் அந்த சபை வின்சென்ட் டி பால் சபையை தலைமையில் இருந்தவங்க பேர் சொல்ல முடியும்? நம்ம ரைமண்ட் சாரு, மாஸ்டரு, പിന്നെ രത്നിയ, யாழ்ப்பாணம், പിന്നെ அங்கே உள்ள சார்மார், சின்னத்தர சார்மாரெல்லாம் കുറച്ച് பேர். அதில் எவ்வளோ மீனவர்கள் இருந்தாங்க? மீனவர்கள் துச்சமான ஆள் தான். வந்து நமக்கு வந்து ரைமண்ட் சார் நம்மள்ட்ட நல்ல இதாக்கு, நம்ம பழக்க வழக்கத்தில் நல்ல ஸ்நேகம். அவங்க வந்து அதில் நம்ம பேரை நேரத்தை சேர்த்து அவருக்கு பழக்கத்தினால தான் நீங்கள் அந்த அமைப்புக்குள்ளே போனீங்களா? எனக்கு நாம் சின்னவன் இல்லை, தெரியாது. அவங்க கூட இருந்து தான் அதெல்லாம் படிக்கிறது. அன்னைக்கு உங்களை போல நிறைய சின்னவங்க இருந்திருப்பாங்க இல்லையா? நீங்கள் தான் அந்த அமைப்புக்குள்ளே போனீங்க, என்ன காரணம்? என்ன காரணம், நான் வந்து கடவுள் பக்தியோட இருந்தது கொண்டு அதில் கடவுளை விட்டேன். அதான் அடுத்தவங்களை நம்மளுக்கும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்ததுனால வந்து அடுத்த ஏழைகள் வந்து நல்லா இருக்காங்க. ஏழைகள்லாம் அன்னைக்கு நான் அதிகமாக போடல, அந்த போட்டெல்லாம் எடுத்த பிறகு தான் நிரம்ப பண்ணேன். வந்து ஏன்னா மூத்த மகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அன்னைக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு 25,000 ரூபா ஒரு ஏழை கல்யாணங்கிற பந்தம்னா கொடுத்தது. நான் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 5 வரக்கூடிய எல்லா கல்யாணத்துக்குள்ளதும் நானே செய்தேன். அது 6 கல்யாணம், 5 கல்யாணம், 4 கல்யாணம், 3 வருஷத்துல அவங்களுக்கு குழந்தை கிடச்சிது. அப்போ நான் ஒரு குழந்தைக்கு கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபா ஒன்றா கொடுத்தேன். அப்படியெல்லாம் கடவுள் தந்து தான் கொடுக்கணும். இங்கே இருந்து அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை பறிச்சு செயல்பாடு அந்த காலத்தில் இருந்து என்னென்ன செஞ்சாங்க? ஏன்னா அந்த காலம் ரொம்பவே வறுமை காலம். வந்து நாங்கள் இந்த ஏத்தனை பொருள் எல்லாம் இல்லாதவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம். ஏத்தனை இல்லாதவங்களுக்கு ஏத்தனை உண்டாக்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு முடிஞ்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பைசா வாங்குவோம், இதை அடுத்த ஆளுகளுக்கு கொடுப்போம். அப்படியே செய்து வந்தோம். வந்து அன்னைக்கு நான் வந்து காலை பூசை தீர்ந்த உடனே வயசானாலும் எவம் பண்ணுவேன்ல, அதில் போய் எவத்துக்கு இருந்துட்டு 2ஆமത്തെ பூசை தீர்ந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு ஞானவசம் நம்ம சின்னத்தரில் நடக்கும். அங்கே முடிஞ்சு இந்த வின்சென்ட் டி பால் கூட்டம் முடிஞ்சு சன்னிக்கலை குருசரிகை பக்கத்தில் என்ன நாங்கள் நடந்து இங்கே வந்து இங்கே கடிச்சான் எங்கள் வீடு லாஸ்ட் எங்களுக்கு. அவங்க வீட்டில் வந்து பிரியும் போது 4 மணி வரை ஆகும். இதுக்கு இடையில சாப்பிட அங்கங்கே வயசான ஆளுகள் எல்லாம் போயிட்டே இருக்கும்.
நாங்கள் கொஞ்சம் பேர் லாஸ்ட் வரை காட்டி நிற்போம். மாஸ்டர் லாஸ்ட் வரை நிற்கும். சரி, நீங்கள் அங்கே இருந்த அந்த இருந்து இங்கே வரைக்கும் நாங்கள் தெத்தெடுத்த குடும்பத்தை எல்லாம் சந்திக்கிறோம். அவங்க சூழ்நிலையை கேட்போம், எப்படி இருக்கணும், அவங்க கஷ்டம் லாபம் நஷ்டம் எல்லாம் கேட்டு நம்ம என்ன செய்யலாம்னு உள்ளது அடுத்த இதில். சரி, உங்கள் அமைப்புக்கு, இந்த வின்சென்ட் டி பால் அமைப்புக்கு நிதி எப்படி வரும்? நிதி அன்னைக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் உதவி எல்லாம் வெளிநாட்டில் இருந்தது, இப்போ கிடையாது. இப்போ வேற அமைப்புகளுக்கு வருமா இருக்கும், எங்களுக்கு ஒன்றுமே வராது. நாங்கள் தான் எல்லாருமா ஷேர் போட்டு செய்வோம். அது செய்தால் அவங்க மனசுக்கு ஒரு சமாதானம். இல்லை, அப்படி நீங்கள் அந்த காலத்திலே உங்கள் சேவைகளை தொடங்கி செய்ததில் பல அனுபவங்கள் இருக்கு இல்லையா? பல கஷ்டப்பட்ட குடும்பங்கள் செஞ்ச. ஆமாம், அவங்க அந்த நிலையை பற்றி சொல்லுங்களேன். உங்களை பாதிச்ச சில விஷயங்கள், அவங்களுக்கு இது வந்து நல்லா. ஆனால் அமைப்பு இல்லாமையே நம்ம செய்தோம். அந்த ஆளுகளை நல்ல நன்றியாட்டியம் பரிமாறிச்சு. இல்லை, அந்த சம்பவங்களை சொல்லுங்களேன். ஒரு சில சம்பவங்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி இருந்தது, இந்த நம்மதுனால இப்படி நம்ம அதை சகாயிக்க முடிஞ்சது, இப்படியெல்லாம் உண்டு. அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது ஓர்மை இருந்தா சொல்லுங்க. ஓர்மைன்னா நமக்கு இந்த நம்ம ஆளுகள் வந்து வின்சென்ட் டி பால் இல்லாதையும் ஆளுகள் வந்து கல்யாணம் சொல்லும், இப்படி மகளுக்கு கல்யாணம் இருக்குது, உதவி பண்ணணும். நான் வந்து என்னை கல்யாணம் கேட்டுட்டு கல்யாணத்துக்கு அவங்க கேட்ட பைசாவை என்னட்ட இல்லைன்னாலும் வேறு ஆள்கிட்ட வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கடலுக்கு போயாச்சுன்னா 100 பங்கு 100 எனக்கு திருப்பி கடலிருந்து கிடைக்கும். அவ்வளவு கடவுள் நல்ல இதாட்டு சிறப்பாட்டு நம்மளை வழிகாட்டு. சிறியது தான் அவங்க கொடுக்கும், கடவுளை தரக்கூடிய நிரப்ப 100 மடங்காக அது திரும்ப 100 மடங்காக கிடைக்கும். அந்த புயலெல்லாம் அடிக்கக்கூடிய நேரம் அதே கிரவுண்டில் போக வேண்டியது, ஆனால் கடவுள் அதில் உடலை, அந்த இடத்துக்கு உடலை, ஆபத்திலிருந்து தடுத்து வேற இடத்துக்கு என்னை தட்டி விட்டாரு. போட்டெல்லாம் தார இல்லையா, அதில் போக வேண்டியது. அங்கே இங்கேருந்து கிளம்பும்போதே அங்கே போகணும், அதில் மீன் அதிகமாக கிடைக்குதுன்னு இருந்து போகணும். அங்கே போனப்போ அதில் போக மனவனில்லை. அங்கே வேறு சைடு போனோம், இங்கே போனவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆபத்துகள்லாம். கடவுள் அப்படி நம்மளை வழிநடத்துவார். அந்த காலகட்டத்தில் இருந்த வின்சென்ட் டி பால் அந்த அமைப்புக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா நீங்கள் பல தலைவர்களுடைய கீழெல்லாம் வேலை பார்த்துருப்பீங்க அப்படின்னா. ஆமாம். அப்போ அந்த வித்தியாசத்தை சொல்லுங்களேன். அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி அந்த நேரமாக இருந்ததிலிருந்து இத்தனையும் வருஷம் வரை இருந்ததில் இப்போ ஒரு 1.5 வருஷம் எங்கள் வின்சென்ட் டி பாலில் ஒரு தலைவர் வந்தார். அவர் எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் வந்து நல்லா எல்லாம் செயல்பாடெல்லாம் நல்ல செயல்பாடு, நல்ல முறையில் பண்ணார். நம்ம வெஞ்சராசன் அவர் நல்லா பண்ணார். எனக்கு பிரார்த்தனை அப்படி இருந்தது, இது தலைவர் எனக்கு இது ஒரு நல்லபடியாக நடந்து காட்டணும். அந்த பிரார்த்தனை கடவுள் கேட்டார். ஏன்னா ஜீவநாடி போல தான் வின்சென்ட் டி பால். அவ்வளவு ஏழைகளுக்கு யாருக்கும் உதவி பண்ணாத ஆளுகளுக்கு நம்ம உதவி பண்ணணும். இது ஆளுகளுக்கு வீடு தோறும் போய் கேட்காது, நம்ம ஆளுகள் அப்படி கொடுப்பாங்களா? நம்ம தேடி போய் அவங்கள என்ன சூழ்நிலை கேட்டு செய்தோம். இன்னும் ஒரு ஆளில் போய் பண்டைக்கு போயெல்லாம் கேட்பாரு. இன்னைக்கு நான் அவளுக்கு கேட்காது. அவ்வளவு ஒரு நாடு கொஞ்சம் வளர்ந்தது. வேற என்ன எல்லாம் சொல்ல விரும்புவீங்க? ஜாதி மதம் பார்க்காத ஜனங்களை அன்பா ஸ்நேகிச்சு ஜீவிச்சா அதுக்கு பலம் கட்டாயமாக உண்டு. ஜாதி மதம் தெய்வத்துக்கு முன்னே இல்லைன்னு எனக்கு விசுவாசம். எல்லாம் கடவுளுக்கு மக்கள் தான். இன்னுள்ளதில் நம்ம ஜீவிதம் ஓட்டு. உங்களுக்கு குடிப்பழக்கம் எல்லாம் இருந்தேன், ஏன்னா துவக்க காலத்தில் உங்கள் காலகட்டங்கள் எல்லாம் இங்கே சாராயம் அப்படியெல்லாம் குடிச்சு அதில் நீங்கள் ஏன் ஏற்படலை? ஏன்னா உங்களை போல எல்லாருமே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக அந்த காலகட்டங்கள். ஏன் நீங்கள் வந்து சின்ன பிராயத்துல எல்லாம் சிசர் பிடிச்சேன். அப்போ எனக்கு ஒரு நெஞ்சில் ஒரு மாதிரி இதாக காட்டுச்சு. அப்போ நம்ம மற்ற சார் இருக்கார் சாணி சார், அவர் தான் எங்களுக்கு முதியோர் படத்தமெல்லாம் சொல்லி தருவார், நல்ல அனுபவமெல்லாம் சொல்லி தருவார், நல்ல காரியங்கள் பேசுவார். இங்கே ஒரு எங்கள் அண்ணனுக்கு விலையில் ஒரு இது இருக்குது, அதில் அந்த அவருடைய அந்த ஆசிரியருடைய அந்த அறிவுரை மூலமாக தான் நீங்கள் அந்த கெட்ட பழக்கத்துக்குள்ளே போகலையா? இல்லை இல்லை, அதுக்கு முன்னே அப்படி தான். அவர் மட்டும் நல்ல ஸ்நேகங்கள். கெட்ட பழக்கத்துக்கு நம்ம எப்போதும் கோயில் காரியமாக இருப்போம். அதனால
இதுக்கெல்லாம் போல கோயில்ல குடும்ப நிலவரமா கோயில்ல இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் வந்து ஆமா அதெல்லாம் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. நான் சிசர் பிடிச்சப்போ அவர் தான் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனார். கொண்டு போனப்போ டாக்டர் இருந்தார், நீ அது பிடிக்கக்கூடாது, நம்ம சின்ன பையன் என்ன இவர் இதெல்லாம் கம்பெனி ரைமன் சார் அப்படியே நல்ல ஸ்நேகமாக இருப்பேன். அப்போ அதுல இருந்து நீங்க எந்த கெட்ட பழக்கத்துலையும் அப்படி அதே நிலையில இருக்கக்கூடிய, உதாரணமா சிசர் பிடிச்சு எல்லாட்டி குடிச்சு நடக்கக்கூடியவங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு டென்ஷன் ஆயிருக்கும். போட்டுலாம் போட்டுக்காரங்க எல்லாருக்கும் தலைவர். இங்கே பாருங்க, போட்டு ஓடி போன்னு இருக்கும்போது நூற்றாக்கிட்டு ஆளெல்லாம் எண்ணம் நைட்டு எல்லா ஆளும் போட்டு எண்ணமாக இருக்காங்க. அப்படி பயமாக தான் ஓடி போகிறாங்க. 2 நாள் வரை இந்த ஆளுகளை எழுப்பாங்க, அப்படி தண்ணி அடிச்சிட்டு வராங்க. நல்ல உபதேசம் சொன்னாலும் கேட்காங்க. அதே மாதிரி நீங்க அந்த கர்மல் மாதா சபையிலையும் இருந்திருக்கீங்க? இருந்தேன். அந்த அனுபவம் இருந்த கர்மல் மாதா சபையில் இருந்தப்போ பிள்ளைகளுக்கு நோய் வந்து வீட்டாள் குழந்தைய வச்சுட்டு ஆஸ்பத்திரி இருக்கும். அப்போ இங்கே அடக்கம் வரும் 4 மணிக்கு அடக்கம். கூடுதலாக அப்படி தானே வரும், 4 மணிக்கு அடக்கம். அப்போ வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வந்த பிள்ளைகள் வரும்போது எடுக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், உடுப்பிடாமல் பிள்ளைகளை எடுக்கிறதுக்கு நிற்பேன். அப்போ நல்லா ஸ்நேகம் உள்ளவங்களும் நம்மளை காணும்போது ஊரில் நின்று உடுப்பட போகலைன்னு அவங்க ஒரு மாதிரி ஸ்நேக குறைவாக நம்மள்கிட்ட பெருமாறுது. அதுக்கப்புறம் நான் சபைக்கு போகல. இல்லை, அந்த சபையினோட நோக்கம் இறந்து போனவங்களை அப்படியே நல்லடக்கம் பண்ணது மட்டும்தானா, வேற ஏதாவது? அவங்கள அதுதான் நடக்கும். பின்ன பிரார்த்தனை அவங்கள நல்லடக்கம் பண்ணுது, அதுதான் நடக்கும். நான் இன்சென்டிவ் பலன் என்ன, அது காரியமாയിട്ടുള്ളത് தான் நடக்கும். நிரம்ப நிரம்ப நல்ல காரியம் நடக்கும் இன்சென்டிவ் பலன். எத்தனை ஆளுகள் மக்களெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் பிள்ளைகள் நல்லா இந்த கவனிக்காமல் கஷ்டப்படுது. அவங்களுக்கெல்லாம் அந்த நாங்கள் 4 தடவை சாப்பாடுக்கு இது கொடுப்போம். பைசா ஒரு மாதம் 1000 ரூபா வச்சு கொடுப்போம். நல்லா கஷ்டப்படக்கூடிய குடும்பம். அது ஒரு ஆறுதல் தானே. நான் பைசா எல்லோரும் கரெக்டாக இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஏழைகள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அது உண்மையா சொல்லுதாங்க. ஆனால் அடுத்தவனை துக்கத்தை அறியாத செல்லக்கூடியவங்க தான் அந்த வாக்கு வெளிப்படையாக பார்க்குறோம். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு இங்கே கஷ்டப்படுறவங்க யாரும் இருக்காங்க, ஆனால் கஷ்டப்படுறோம் நிறைய பேர் இருக்காங்க. நிரம்ப உண்டு, நிரம்ப உண்டு. அவங்களெல்லாம் நீங்கள் போய் சந்திச்சு. ஆமாம், எங்களுக்கு வந்து நோயாளிகளை சந்திக்கணும், அவங்கள ஆறுதலை சொல்லணும், அது முக்கியமான விஷயம். இல்லை, அப்படி நோய்வாய்ப்பட்டு இப்படி கஷ்டப்படக்கூடியவங்களை நீங்கள் சந்திக்கும் போது அவங்க அதனால பலன் அடைஞ்சிருக்காங்களா, ஆறுதல் அடைஞ்சிருக்காங்களா? ஆமாம், அவங்களுக்கு பலன் தானே. அவங்க கஷ்டத்தை கேட்குதும், ஆறுதலை சொல்லுதும், அவங்களுக்கு உதவி பண்ணதும் ஆறுதல் தானே. அதுலேருந்து மீண்டவங்க நிறைய பேர் இருக்காங்களா? ஆனால் சொல்லுவாங்களே எங்களுக்கு இப்படி நீங்கள் வந்ததுனால தான் நாங்கள் ஆறுதல் அடைஞ்சோம். நாங்கள் வந்து சின்னத்தரம் தூத்துக்குடிமா இருக்கும்போது பன்னியிடம் சார் நாங்கள் தான் படிப்பிச்சோம், காலை லெக்சரர். நம்ம உதவி பண்ணி தானே அவர் அந்த லெவலில் ஆக்கணும். அப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சது. பெரியவங்களுக்கு, அதாவது முதியோர்களுக்கு அவங்க பாடம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம், அதை குறித்து சொல்லுங்கள். முதியோர்களுக்கு வந்து படிக்காதவங்களுக்கு எங்களுக்கு சொல்லி தருவார். அதாவது மறைக்கல்வி சாலி சாரு எங்களுக்கு மதக்கல்வி, அது வேற, இது தனியாக. முதியோருக்கணும் இல்லை படுத்தம் உண்டல்ல, அவரு இங்கே நம்ம அரசாங்கம் தொடங்குக்கு முன்னே எங்களை கொண்டு போய் சொல்லி எத்தனை பேர் நீங்கள்? அந்த நாங்கள் 10, 15, 20 பேர் எல்லாம் உண்டு. அவட நம்ம மடம் இருக்கு இல்லையா, கூட்டுரு சின்னத்தில் ஒன்றா இருந்து எவன் பண்ணோம் இல்லை, அங்கும் எங்களுக்கு படிச்சு தெரியாது. அதில் படித்ததான் சரியவா நம்ம போர்டை கிட்ட பார்க்கறதுக்கு, இல்லைன்னா நம்ம எழுத வாசிக்கிறதுக்கு எல்லாம் படிச்சு எழுதிக்கவும் அவ்வளோ இல்லை. அந்த கல்வி அப்படிதான் இருந்தது, வாசிக்கிறதுக்கும் அந்த எழுது அவங்க சொல்லி தந்தாங்க தான். அவங்க அரசாங்கம் வழியாட்டம் ஒன்றும் இல்லை. அவங்க நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக எடுக்கணும். அவர் சாலி சார் நல்ல நல்ல ஆளாகும். வேற ஏதாவது சொல்ல இருக்குங்களா? ஆனால் நல்லது செய்தால் நல்லது நடக்கும், நமக்கு நடக்கும், நாட்டுக்கு நடக்கும். அதுதான் முக்கியம் எனக்கு அபிப்பிராயம். நான் வந்து கேரளத்தில் குழந்தைய படிப்பிச்சேன் காலேஜில்.
படிப்பிச்சு அது நம்ம கொரோனா டைம் படிப்பிச்சு படித்தம் தீர்ந்த உடனே அந்த குழந்தைக்கு வேலை கிடைச்சது. அந்த தம்பி பையன் வந்து வீட்டில் தவப்பன் படுக்கையில் அதெல்லாம் பண்ண முடியாது. பையன் வந்து படித்தம் தீர்ந்து வந்த உடனே ஒரு கடையில் போய் நிற்பாங்க. அவங்க 200 ரூபா 250 300லாம் கொடுத்தாரு. இப்போ அந்த பையனுக்கு 50 ரூபா கிடைக்குது. வீட்டு கஷ்டம் அப்படி நம்ம மனசுக்கு சமாளம் 3 வருஷத்தை படுத்ததுக்கு உள்ளதை நான் செய்தேன். எனக்கு அதனால் மனசுக்கு சந்தோஷம்தான் இதுபோல் செய்தது. வேறு நமக்கு எது ஏதாலும் ஒரு நிம்மதி இருக்காது. ஆனால் வீணாக பைசா நான் செலவு பண்ணுவேன். இப்போ இருந்த உடனே சிலவங்க ஆட்டோ பிடிச்சி ஓடுவாங்க. நம்ம கடினமான ஆவசியம் உண்டோம்னா தான் போட்டுக்குள்ள சாதனம் பொருள் காரியங்கள் வாங்க போகிறது தேவை. நம்ம சமயம் மிச்சம் பிடிக்கணும்னு உள்ளதில் பிடிக்க ஒழிய நம்ம சமயம் சும்மா இருக்கக்கூடிய நேரம் நான் வேஸ்டாட்டு அப்படியெல்லாம் பண்ணதில்லை. அந்த பைசாலாம் நம்ம சேகரித்து தான் நம்ம காணிக்கை போடுது. ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறிய காணிக்கை தானே போடுவோம், இல்லைன்னா டொனேஷன் பண்ணுவோம். அதில் இந்த செலவு கணக்கு பண்ணி ஒரு கல்யாணம் வந்தது 2 கல்யாணம் வந்தது இது இவ்வளோ ரூபா செலவு இருக்குன்னா நம்ம பண்டு இல்லைன்னா தொட விட மாட்டோம். எல்லாருமா 2000 3000 5000 10,000 இப்படியெல்லாம் போட்டு 25,000 ரூபா ஒரு ஏழை கல்யாணத்துலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய காசு அப்படியே வச்சுருப்பீங்க. அப்படியே இருக்கும். இப்படி இந்த தேவை வரும்போது டொனேஷன். இப்போ வந்து வருஷத்துக்கு ஒருக்கா ஆசிரமம் பார்க்க போவோம். அங்கு அந்த ஆசிரமம் பார்க்க போகும்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை சொல்லுங்கள். அவங்க வந்து அவங்க கஷ்டத்தை அறிஞ்சு நம்மளால் உள்ள சிறிய டொனேஷன் கொடுத்து பிள்ளைகளுக்கு ஆறுதலை பேசி அப்படியே வாரது. ஆசிரமம் வந்து நம்ம வந்து பொது பைசாவை கூடுதல் செலவு பண்ண மாட்டோம். அவங்க ஆசிரமத்தை கொடுக்கலையா அவன் எல்லாருமா இது வரைக்கும் நம்ம ஊர் மக்கள்ல தான் சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, இப்போ முதலா ஒரு ஆசிரமத்துல முதியோர் இல்லத்துல போறீங்க. போய் அந்த பார்த்த போது உண்டான மன எல்லாம் குறைவுள்ள பிள்ளைகளாட்டும் பெரியவங்களுமா இருப்பாங்க. அங்க வருஷத்தோருக்கும் அங்க போவோம். நம்ம பாதுகாப்பு திருவிழா இருக்கு இல்லையா, இந்த 28ஆம் தேதி அவங்க இப்படி இவ்வளோ கஷ்டப்படுவாங்களே அப்படி உள்ள ஏதாவது மன கஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கா? எங்களுக்கு அது காணும்போது ஒரு இது தானே, அது அவங்க ஆளுகளுக்கு கஷ்டப்படுது கவனிக்கவங்களுக்கு வேண்டி நாங்கள் பார்த்திக்கிறது. அவங்கள கவனிக்கவே இல்லை, நல்லா கஷ்டப்பட்டு கவனிக்க சிஸ்டமாக எல்லாம் அவங்களெல்லாம் நல்ல இதாக. அவங்க ஒன்று சொன்னாலும் கேட்காத ஆளுகள், சுயப்புத்தி இல்லாத ஆளுலாம் கூடுதல். நான் என்ன வீட்டில் பிள்ளைகள் இறந்தப்போ இங்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடலையே, ஆசிரமத்துக்கு சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு கொடுத்தோம். பொடியவன் அசிஸ்டம் மரிச்சான் இல்லை, அந்த நேரம் ஒரு 3500 4000 ரூபா கிடந்தது. அதுக்கு கூட கொஞ்சம் பைசா போட்டு 24 25 ஆள் வள்ளலையில் வயசான ஆள் பெரிய இந்த இது லுங்கியும் டவலும் வாங்கி கொஞ்சம் பைசா கூட போட்டு அந்த ஆளுகளுக்கு. இப்போ அது முக்கியம். இப்போ நம்ம ஊர்களில் அந்த ஒரு மரணம் நடந்ததுக்கு பிறகு அது ஒரு பெரிய செலவா பார்க்கப்படுது. ஆமாம், அதை குறித்து அது மோசமானது. அந்த வீண் செலவு, வீண் செலவு ஏழைகளுக்கே செய்யலாம். ஆனால் ஏழைகளை செய்ய நம்ம ஆளுகளுக்கு எல்லாருமே அது முன்னுக்கு வர மாட்டாரு. எங்கே ஏழை இருக்குன்னா அவங்க கேட்குது. ஏழையே அவங்க பொத்தி வச்சுருந்து மறைச்சி வச்சுருந்து இருக்காரு. இவங்க குறை பேசுவானோ அவங்க இதை சொல்லாமல். இந்த ஐனம் கொடுக்குறாங்களே அதை குறித்து அதுதான் நான் சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு இறந்தப்போ நான் இங்கே ஒன்றும் கொடுக்கல. எவன் பண்ண வரும்போது ஒரு காலி சாயை ஒரு கடியை கொடுத்தான். அதான் அயனம் பண்ணுள்ளதை நாங்கள் ஆசிரமம் 2-3 ஆசிரமத்துக்கு சாப்பாடு உண்டாக்கி அவங்களுக்கு கொண்டு கொடுக்க எத்தனை ஆளுன்னு கேட்போம். அது கணக்காகி சாப்பாடு சர்வத்தில் வச்சு வண்டியில் கொண்டு கொடுக்கும். இல்லை இந்த அயனம்னு சொல்லக்கூடியது எப்படி வந்தது, எதனால் வந்து அங்கே கோயில் பக்கம் கொஞ்சம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை நிறுத்தினதுக்கு இந்த அயனம் வந்தது. அதை ஊர் நிறுத்திச்சு. அதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்தார். அந்த பணம் உள்ளவங்க செய்தார், ஏழைகளும் கடை வாங்கி செய்தார். அதனால நம்ம துன்பம் தான் படுதோம். வேற உங்கள் தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாக மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்கள் இருக்கு? ஆமாம், மறக்க முடியாத சம்பவம். இந்த தடவை நான் கடலுக்கு போனப்போ 3ஆவது நாள் சைலன்சர் இன்ஜின் பக்கம் ஒடிஞ்சு போச்சு. அந்த புகை மொத்தமாக சுவசிச்சு தொழில் பண்ணது. கரைக்கு விடுது. அன்னைக்கு பனி பிடிச்சது. 2 நாளாக சாப்பிடலை. கரை வந்தப்போ 3 நாளாக சாப்பாடு இறங்கலை. வயர் உணர்ந்து கிடந்து சூடு வெள்ளம் தான் குடிச்சுன்னு. பின்ன சளியாக தூர்ந்து நல்லா கஷ்டப்பட்டு
கடவுளுக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. இன்னைக்கும் நான் வேலைக்கு போய் ஆர்வமாட்டே இருக்குது. எதனால பிள்ளைகள் நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு சல்லியம் கொடுக்கக்கூடாது. நம்ம வேலையில் பைசாவை நம்ம எடுத்து நீட்டாக பரிமாறினா நம்ம ஒரு இதாக இருக்கும். ஏழைகளுக்கும் எல்லாம் கொடுக்கறதுக்கு முடியும். அதனால வேலைக்கு நல்ல கஷ்டமாக இருந்தால் உடல் ஒத்துழைப்பு தருது. 75 வயசு ஆச்சு. பொதுவாக 65 வயசு ஆனாலே சுகரும் ப்ரெஷரும் இருக்குது. ஆனால் எனக்கு ஆர்வம் கடவுளுக்கு ஒரு அனுப்பிற ஆசீர்வாதத்து வழி இப்படி போகுது. உங்கள் சேவைகள் குறித்தும் அதே மாதிரி உங்கள் மீன்பிடி தொழில் குறித்தும் எங்கள் தூத்துக்குடி டுடே நேயர்களுக்கு உங்கள் அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.